ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து யூடியூப்பில் அடிக்கடி பார்த்தேன். நிறையா பேர் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க, அப்லோட் பண்ணியிருந்தாங்க. சரி நம்மளும் இதை செஞ்சு பார்ப்போம், அந்த மாதிரி வருதான்னு பார்ப்போன்னா செஞ்சு பார்த்தேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குழியாக உள்ளது மாதிரி ஒரு சின்ன கரண்டி எது இருந்தாலும் சரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பால் மாதிரி நம்ம வந்து இந்த வாட்டர் மெலான் நம்ம வந்து எடுத்துக்கணும். பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து கிரில் குத்துற கம்பி தாங்க நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்க்கரை பாவு பண்ணிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து ஒரு அரை கப்பு கணக்காக நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம், அதிகமாக சேர்க்க வேணாம். அப்போ தான் சீக்கிரம் வந்து பாகாகும், இல்லாட்டி டைம் ஆயிரும். இங்கே வந்து ஐஸ் வாட்டர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதெல்லாம் இந்த கம்பியில் குத்திடலாம். இப்போ எல்லாத்தையும் குத்தியாச்சு. இங்கே பாருங்கள், பாகு வந்து கையில் எடுத்து பாருங்கள், கொஞ்சம் கம்பி பதம் மாதிரி இருக்கிறப்ப கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து இந்த தர்பூசணி மேலே நம்ம வந்து இந்த பாகை ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த ஐஸ் வாட்டரில் விட்டுறலாம். உண்மையாகவே இது நல்ல சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூப்பரான குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தர்பூசணி வச்சு சூப்பரான ஒரு மிட்டாய் ரெசிபி செஞ்சாச்சு.